வணக்கம் நண்பர்களே. மை-வி3 ஆட்ஸில் கேஒய்சி பதிவு பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதில் மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. கேஒய்சி நம்ம அப்டேட் பண்ணுறதுனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அடுத்து இந்த வீடியோவில் நிறுவனம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் பேசுவோம். எம்டி அவர்களோட கருத்து என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேஒய்சி நம்ம அப்டேட் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால், முதல்ல கேஒய்சி எங்கேயெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். கேஒய்சி அப்படின்னா நவ் யுவர் கஸ்டமர்னு நம்ம எங்கெல்லாம் வந்துடுறோமோ அங்கெல்லாம் கேஒய்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சிம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆதார் கார்டு எல்லாம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். பேங்க்கு போகிறோம், அதே மாதிரி நம்மளோட கேஒய்சி கேட்பாங்க. இப்போ ப்ரைவேட்டு இப்போது ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்களும் சேலரி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே கேஒய்சி கம்ப்ளீட்டாக பண்ணிதே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. இது சேஃப்டியா அப்படின்னா அது நிறுவனம் எப்படி நம்மளை கையாளுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா, நம்மளோட டாக்குமெண்ட்டை எப்படி கையாளுறாங்க, எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. கேஒய்சியே 3 விதமாக இருக்குது. கேஒய்சின்னு சொல்லுவாங்க, அடுத்து இகேஒய்சி, சிகேஒய்சி. இது என்னன்றதை பார்க்கலாம். கேஒய்சி அப்படின்னா இப்போ நம்ம பேங்க்கெலாம் போகிறோம்னா நம்ம டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா, நம்ம கொண்டே கொடுக்குறோம், ஜெராக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அது கேஒய்சி. அதே இகேஒய்சின்றது எலக்ட்ரானிக் கேஒய்சி. இது நம்ம ஆதார் கார்டு வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஒரு ஃபைலாவோ இல்லைன்னா ஒரு கியூஆர் கோடாவோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரல் கேஒய்சி, சென்ட்ரல் நவ் யுவர் கஸ்டமர். அது நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஷேர் வாங்குகிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளோட டாக்குமெண்ட்டு இ-சேவை மையத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். ஆதார் கார்டாக இருக்கணும், மொபைல் நம்பர், நம்ம பேர், நம்ம இருப்பிடத்துக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃபாக ஏதாவது ஒரு கேஸ் பில்லு இல்லைனா கரண்ட் பில்லு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கொண்டே கொடுத்தோம்னா அவங்க சிகேஒய்சி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த 14 டிஜிட் நம்பர் நமக்கு மொபைல் நம்பரில் வந்துடும். இப்போ நம்ம மை-வி3யில் எப்படி நமக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஆதார் நம்பர் மட்டும் கேட்குறாங்களா இல்லை பான் கார்டு கேட்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா பேமெண்ட்டுக்கு பான் கார்டு மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் கேஒய்சி அப்படிங்கும்போது ஆதார் கார்டில் போட்டால் தான் எல்லா டாக்குமெண்ட்டுமே அதில் நம்மளோடது எல்லாமே வரும். ஆதார் கார்டில் நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்மளோட ஜாதகம்னே சொல்லலாம் ஆதார் கார்டை. ஆதார் கார்டு நம்பர் மட்டும் கொடுத்தாலே போதும். இதை கம்பெனி எப்படி பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. இனிமேல் நம்ம எல்லாம் கொடுக்கறதுனால ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ஃபுல்லாக இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்மளோட கருத்தும் அதான். நல்ல ஒரு வெப்சைட்டாக, நல்ல ஒரு ஆப்பாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, இனிமேல் இருக்கிறது அப்படி தான் இருக்கும் அப்படின்னும் நம்ம நம்பலாம். எம்டி சாரும் டெக்னிக்கல் டீமோட எப்படி நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியும், இப்போ இருக்கிறத விட இருக்கிறதே பெஸ்ட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் இதை விட பெஸ்ட்டாக நம்ம கஸ்டமரை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக கேள்விப்பட்டோம். நம்மளை பொறுத்தளவுக்கும் வி3 ஆப்பை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நம்மளும் நிறையா ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பெஸ்ட்டுனா வி3 தான் இருந்துச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன், டாக்குமெண்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு எப்படின்னு தெரில, யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு மை-வி3. அடுத்த விஷயம், எலெக்ஷனுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷனு ஏப்ரல் 19 நேற்று அறிவிச்சிட்டாங்க. பார்க்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ நமக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி நம்ம இகேஒய்சி பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.